ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எப்படி இருக்கு? இன் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ரியாக்ட் ஜேஎஸ். ஃபுல்லாக ரியாக்ட் ஜேஎஸ் என்ன அப்படிங்கிறதுலேருந்து, ரியாக்ட் ஜேஎஸில் எப்படி ஒரு காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து, எப்படி அந்த காம்போனன்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து, எப்படி அது ப்ராப்பராக ஒவ்வொரு காம்போனண்ட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து, எப்படி ஒரு வெப்சைட்டில் ப்ராப்பராக அந்த காம்பவுண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவான வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ்னால் என்ன? ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஓகேங்களா? ரியாக்ட் ஜேஎஸை யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய வெப்சைட்ஸை ரொம்ப சீக்கிரமாகவும் குயிக்காகவும் நம்மளால் பண்ண முடியும். ஏன் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி எல்லா வெப்சைட்டுமே குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது? ஸோ இதுக்கான கொஷின் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் மீனிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. எதனால் இது ரொம்ப ஸ்பீடாக நம்மளால் வெப்சைட்ஸ் டெவலப் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு. ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதில் அது ஒரு ஸ்ட்ரக்சர் வேல இருக்கும். அண்டு அங்கே ப்ரீ டிஃபைன் கோட்ஸ் இருக்கும். நம்மளால் அந்த கோட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக நமக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, JavaScript இந்த மூணுத்தை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. இப்போ JavaScriptல இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று வேணும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஒரு 20 லைன் ஆஃப் கோட் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு லைக் பட்டனுக்கு க்ரியேட் பண்ணுறீங்க, 20 லைன் ஆஃப் கோடு வேணும். இப்போது அதே நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை லைக் பட்டனை நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸில் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த லைக் பண்ணால் உடனே லைக் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த 20 லைன் ஆஃப் கோட் ஆல்ரெடி பில்டினாகவே ரியாக்ட் ஜேஎஸில் இருக்கும். இப்போது நம்ம அந்த 20 லைன் கோடு எழுதுறது பதிலாக நம்ம ஒரு லைன் அந்த 20 லைன் கோடு இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைன் ஆஃப் கோடு எழுதுனா போதும். அப்போ அந்த 20 லைன் ஆஃப் கோட் நம்ம எழுதுன மாதிரி கணக்காகிடும். ஸோ இதனால நம்மளால் ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக வெப்சைட்ஸ் டெவலப் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ரியாக்ட்னா என்ன? ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டோம், ரியாக்ட் காம்போனன்ட் என்ன பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் மொத்தமாக 80% ஆஃப் ரியாக்ட் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க, தெரிஞ்சிக்க போகிறீங்க, ஓகேங்களா? அண்ட் அடுத்த விஷயம், காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நீங்கள் ஒரு பேசிக் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்கில் ஃபுல்லாகவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ரியாக்டில் எல்லாமே காம்போனன்ட்ஸ் தான். காம்போனன்ட்ஸ் அப்படின்னா இப்போ லைக் பட்டன் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு லைக் பட்டன் நீங்கள் வேணும். இப்போ அந்த லைக் பட்டனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோடு எழுதணும். அந்த கோடு எழுதுனா அப்புறம் அந்த கோடு எழுதுனதுக்கப்புறம் அந்த லைக் பட்டன் நம்மளால் விசிபிளாக இருக்கும் வெப்சைட்டில். அண்ட் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணால் லைக் ஆகும். அப்போது என்னென்னா, அந்த கோடு எழுதுகிறோம் இல்லைங்களா, அந்த லைக் பட்டன் ஒர்க் ஆகிறதுக்கு அந்த செட் ஆஃப் கோடு தான் என்னன்னா காம்போனண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5th லைனில் இருந்து இந்த 1st லைன் வரைக்கும் இது என்னன்னா இது ஒரு காம்போனண்ட், ஓகேவா? 5th லைன்லேருந்து 1st லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய இது ஒரு காம்போனண்ட். ஸோ இந்த காம்போனண்ட் இதுதான் காம்போனண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம். அதை நம்ம காம்போனண்ட் அப்படின்னு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், காம்போனண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அங்கே காம்போனண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் இங்கே எங்கேயும் இல்லையே, எப்படி இதை ஏற்றுக்கிறது? ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அங்கே ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் 2 வேர்டு இருக்குது அப்படின்னா 2 வேர்டோட ஃபஸ்ட் லெட்டருமே கேப்ஸில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு ரியாக்ட் காம்போனண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அண்ட் அடுத்த விஷயம், நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிட்டன் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பட்டனை ரிட்டர்ன் பண்ணுறோம், ஓகேவா? இப்போது இந்த 5 லைனை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் நிறைய விஷயத்த ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா ரியாக்ட் காம்போனண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா?
ஸோ இந்த ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் வந்து எதோட எப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் ரியாக்ட் காம்போனன்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுற சின்டாக்ஸ் என்னென்னா ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபங்க்ஷன் நேமு ஓகேங்களா, அப்புறம் ஓப்பன் பேரன்தசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கர்லி பிரேசிஸ். இதுதான் என்னென்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இங்கே அப்போ என்னென்னா ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரியாக்டில் நம்ம காம்போனண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம காம்போனண்ட் அப்படிங்கிறோம். அண்ட் அடுத்த விஷயம், ஒவ்வொரு காம்போனண்ட்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மார்க்கப்பை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இப்போது ஒவ்வொரு காம்போனண்ட்டுமே ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து மார்க்கப் அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு HTML தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை HTMLோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருந்தனாலும் அந்த ஃபுல் ஃபார்முக்கு மீனிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கப் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ HTMLோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஸோ HTML நம்ம மொத்தமாக எப்படி அதில் வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா டேக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டு தானே. இப்போ ஹெட்டிங் வேணும்னா H1 டேக், பேராகிராஃப் வேணும்னா பேராகிராஃப் டேக், இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து மார்க்கப் லாங்குவேஜ். அப்போ இங்கே ரிட்டர்ன்லேயும் என்ன அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா HTML டேக்ல எப்படி ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் போடுறோமோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் வந்து நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஃபார் வெயிட் ஒரு H1 டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போது இது வந்து என்னென்னா மார்க்கப். அப்போ ரிட்டர்னுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடு என்ன அப்படின்னா HTML கோடு மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. ஐ ஆம் லேர்னிங் ரியாக்ட் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஹெட்டிங் டேக். அப்போ என்னென்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னென்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான் ரியாக்டில் காம்போனண்ட் அப்படிங்கிறோம். அண்ட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து என்னன்னா அது வந்து மார்க்கப் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நீங்கள் ரிட்டர்ன் கீவேர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் கோடு எழுதணும் கண்டிப்பாக ஓகேங்களா. அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகே அது என்னவோ இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து அவுட்புட் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இப்போ இங்கே வந்துட்டு இந்த சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. npm run dev. இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இது என்னென்னா இந்த போர்ட்டில் வந்து இப்போ இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு 5173. ஒன்று இங்கே கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணலான்னா ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அந்த ரியாக்ட் ஜேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ ஓப்பன் பண்ண உடனே இங்கே என்னென்னா ஒரு எரர் வந்து ஷோ பண்ணுது ஓகேங்களா. ஸோ இந்த எரர் என்ன எரர்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஐடென்டிஃபையர் மை பட்டன் ஆஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்டு. என்ன சொல்லுது அப்படின்னா மை பட்டன் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கு, நீங்கள் அதை திரும்பவுமே வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 7:9 ஓகேங்களா. 7லேருந்து 9க்குள்ளே இருக்கக்கூடிய கோடில் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தோன்னா மை பட்டன் ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே திரும்பவுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த எரர் வந்து வருது ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் வெயிட் விக்கன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது மை பட்டனுக்கு பேரை சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. மை பட்டன் 1 போடலாம். ஸோ நம்மளால் அவுட்புட் வந்து இப்போ பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்னென்னா அப்போ ரியாக்டில் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வந்து கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஓகேங்களா. நம்ம காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன் டேக் இருக்கும். அது வந்து ஒரு HTML டேக் டைப்பில் இருக்கும். HTML டேக் மாதிரி ஒன்று வந்து ஒரு HTML டேக் மாதிரி வந்து இருக்கும். ஆனால் அது வந்து HTML கிடையாது ஓகேங்களா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து JSX. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தோன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. அந்த ஃபங்க்ஷன் ஐ ஆம் லேர்னிங் ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது, H1 டேக் இருக்குது. பட் இங்கே பார்த்தோன்னா அந்த ஐ ஆம் லேர்னிங் ரியாக்ட் அப்படிங்கிறது இங்கே வரல அவுட்புட்டில். ஸோ தென் வை இது வரல அப்படின்னா நம்ம இங்கே கீழே இங்கே பாருங்கள் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், அப்புறம் டிஃபால்ட் எது எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மை ஆப்ங்கிற காம்போனண்ட்டை நீ எக்ஸ்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு கோடு இருக்குது இல்லைங்களா? ஸோ இதோட காம்போனன்ட் நேம் என்னென்னா மை ஆப். ஸோ இந்த ஆப்பை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த கோடு வந்து டிஃபால்ட்டாகவே இருந்திருக்கும் ஓகேங்களா? டிஃபால்ட்டாகவே ஓப்பன் பண்ணும்போது இருந்திருக்கும். நான் அப்புறம் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தென் வாட் வி டூ, வி கேன் ரிமூவ் திஸ் டேக், ரிமூவ் திஸ் காம்போனண்ட். அந்த காம்போனண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இது ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா அவுட்புட் போயிடும். ஸோ போயிடுச்சு தானே? ஏன் அந்த அவுட்புட் போயிடுச்சு? ஆனால் இங்கே ஸ்டில் கோடு இருக்குது. ஆனால் ஏன் அந்த கோடை ரிமூவ் பண்ணதுனால இந்த கோடை ஏன் அங்கே அவுட்புட் வரல அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் காம்போனன்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போதும் ஓகேங்களா, ரியாக்ட்.js காம்போனன்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த காம்போனண்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா. கண்டிப்பாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா அதை நம்ம நீங்கள் 1000 லைன் கோடு பர்ஃபெக்டாக எழுதியிருந்தாலுமே அந்த காம்போனண்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா உங்களால் அவுட்புட் வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இந்த காம்போனண்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த காம்போனன்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா மை பட்டன், BUTTON. ஸோ மை பட்டன். இப்போ அந்த காம்போனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போது இந்த காம்போனண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு பட்டன் இருக்குது, அது வந்து இங்கே ஷோ ஆச்சு. அப்புறம் நான் இப்போ வந்து இந்த காம்போனண்ட்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் DFAU எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த காம்போனன்ட் நேம் மை பட்டன் 1 போட்டு டெர்மினேட் பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு எரர் வருது. இப்போது ஒவ்வொரு காம்போனண்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு சொன்னேன் தானே. அப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ரெண்டு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 காம்போனண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். பட் இங்கே பார்த்தோன்னா ஒரு எரர் வருது. என்ன எரர்னா, ஒன்லி 1 டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அலவுட் பர் மாடியூல். ஒரு மாடியூலில் ஒரே ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு அதை வந்து சொல்லுது. அப்போது ஒரே ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு மாடியூலில் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அப்போ நான் எப்படி இந்த காம்போனண்ட்டை நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்போது எப்படி நான் அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வரும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபைலில் இந்த மாதிரி 2-3 காம்போனண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெயின் காம்போனண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு மெயின் காம்போனண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த காம்போனண்ட்டுக்குள்ளே மற்ற காம்போனண்ட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு மை பட்டன் இருக்குது. ஸோ இப்போ இந்த காம்போனண்ட்டை நம்ம இந்த காம்போனண்ட்டுக்குள்ளே நான் எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே வாங்க, ஆங்குலர் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கோங்க அண்ட் மை அந்த பட்டன் 1 ஸ்லாஷ். இப்போ பார்த்தோன்னா ஸ்டில் இங்கே வந்து ஒரு எரர் வந்து இருக்குது ஓகேங்களா. என்ன எரர்னா, டிட் யூ வாண்ட் டு JS ஃப்ராக்மெண்ட். ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் ஏன் அப்படின்னா, ஒன்று நான் 2 டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வந்து 2த்துக்கும் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஆனால் அப்போ என்ன சொல்லுது, ஒரே ஒரு டிஃபால்ட் ஸ்டேட் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போது இங்கே போட்டோம் அப்படின்னா ஆனால் எரரும் வருது, ப்ராப்பராக டிஸ்பிளேவும் ஆகலை. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போது 2-3 டேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி 2-3 JSX இருக்குது அப்படின்னா அது வந்து இப்படி தனித்தனியாக இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே ஏதாவது ஒரு பேரண்ட்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் அப்படின்னா ஒரே விஷயத்துக்குள்ளே மட்டும் இருக்கணும் அது. ஸோ 2-3 டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். டிவ் டேக்குள்ளே என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியும் காப்பி பண்ணி அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணி ரன் கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள் ஐ ஆம் பட்டன். இப்போ இந்த விஷயமும் வந்து என்ன இருக்குன்னா இங்கே ப்ராப்பராக டிஸ்பிளே இருக்குது. அப்போது இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2-3 ஒன்று இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறது ஒரே ஒன்று மட்டும் தான் இருக்கணும். 2-3 இருக்கக்கூடாது ஒரு ஃபைலில் ஓகேங்களா. ஒரு மாடியூலில் 2-3 ஒன்றுக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போது ஒன்றுக்கு மேலே நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன, அப்போது 2-3 நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போது ஒரே ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு மெயின் காம்பவுண்டை சூஸ் பண்ணி அடுத்து அடுத்தது இருக்கக்கூடிய வேறு இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த மெயினாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம வந்து அதை இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்மளால் அவுட்புட் வந்து நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியும். அண்ட் அடுத்த விஷயம், இப்போ வந்து இங்கே 2 ஜேஎஸ்எக்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னா இப்போ வந்து HTML மாதிரியே இருக்கும். இது வந்து ரியாக்ட் ஜேஎஸ்எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனு ஜேஎஸ்எக்ஸ். இது வந்து HTML மாதிரி இருக்கும், ஆனால் HTML கிடையாது ஓகேங்களா. இப்போது இதில் இப்போ தனித்தனியாக 2 டேக் இருக்கக்கூடிய 2 டேகை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பேரண்ட் டேக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து போடணும் ஓகேங்களா. ஒரு பேரண்ட் டேக்குள்ளே நீங்கள் அதை போடணும். ஸோ இப்போது பேரண்ட் டேக் டிவ்க்குள்ளே மட்டுமா, டிவ்க்குள்ளே போடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா அந்த டிவ் எடுத்துகிட்டு நீங்கள் எம்டியாக கூட நாங்கள் அது போடலாம். ஸோ எம்டியாக இந்த மாதிரி சிம்பிள் இங்கே இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள், அப்புறம் இங்கே எம்டியாக போட்டோம்னா அதுக்குள்ளே இந்த ஸ்லாஷ் மட்டும் போட்டால் போதும். அப்போ இப்படியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஒரு பேரண்ட் டேக் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன ரியாக்ட் ஜேஸில் காம்போனண்ட்டான என்ன இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் காம்போனன்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா நான் இது வந்து டிஃபால்ட்டாகவே டிஃபால்ட்டாக நான் வந்து இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே இது வந்துடுச்சு. நான் டேரெக்டாக அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இந்த மை பட்டன் போடுறோம், இது டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போது இது எப்படி இந்த இடத்துல அவுட்புட்டாக ஷோ ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள். இது வந்து என்னென்னா ரியாக்ட் ஜேஎஸோடைய ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. இந்த ரியாக்ட் எப்படி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ இது வந்து இந்த கோடெல்லாம் டிஃபால்ட்டாகவே வரும். ஸோ அதுவும் நான் சொல்லலை. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்னென்னா இந்த காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூஸ் பண்ணுறது எப்படி 2-3 யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி 2 டேக்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா ஒரு பேரண்ட் டேக்குள்ளே தான் அதை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்தது 2-3 காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு மெயின் காம்போனண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று அதுக்குள்ளே மற்ற காம்போனன்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அதுக்குள்ளே கால் பண்ணணும், அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே போடணும்னு பார்த்தோம் ஓகேங்களா. லைக் திஸ். அண்ட் இந்த இது வரணும் அப்படின்னா இது வந்து NPM வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் வந்து செட்டப் பண்ணணும். அப்புறம் இது சொல்லவே இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஒரு ஃபுல் கோர்ஸாகவே வீடியோ வந்து நான் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் வந்து இன்னும் ஃபுல் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் என்னென்னா இப்போ வந்து ஓவரால் பேசிக் கற்றுக்கிட்டு இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கும். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரியாக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக இல்லைன்னா கூட ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் லைக் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி, இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. அது கற்றுக்கிட்டிங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. சரி, இப்போ இந்த அவுட்புட் இது வந்து எப்படி அவுட்புட்டாக இங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் சோர்ஸ் ஃபோல்டர்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஒரு 4 ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே வரும். இதில் main.jss இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து என்னென்னா என்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து தான் எல்லா கோடுமே மற்ற ஃபைல் இந்த ஃபைல் எல்லாமே இங்கே தான் லோட் ஆகி நம்மளுக்கு இங்கே வந்து அவுட்புட்டாக வரும். அப்போ ஒரு வேளை இந்த ஃபைல் இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் கோடு எழுதிட்டு அதை இந்த main.jsக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களால் இங்கே அவுட்புட்டே பார்க்க முடியாது. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே என்னென்னா, இப்போ app.js இருக்கு இல்லையா, நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம கோடு எழுதியிருக்கோம் பார்த்தோம் அது எப்படின்னுட்டு. இந்த app.jsxை இங்கே main.jsக்குள்ளே வந்தோம் அப்படின்னா import app from app.jsx போட்டிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து அங்கே கோடு எழுதிட்டு இங்கே கோடு எழுதி இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இதை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னென்னா அவுட்புட் இங்கே பார்த்தோன்னா அவுட்புட் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம எல்லாம் கோடு எழுதிட்டோம், பட் main.js தான் ரன் ஆகும். ஸோ இங்கே இது ரன் ஆகும்போது அந்த ஃபோல்டரை நம்ம இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அவுட்புட் நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் என்னென்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர் வேல வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வே நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எரர் வந்து எதுவுமே வராது ஓகேங்களா. ஸோ இது வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த அவுட்புட் வரும். அப்போது நீங்கள் மற்ற கோடில் இப்போ இதுக்குள்ளே நீங்கள் கோடு எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். இங்கே இம்போர்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து அவுட்புட் வராது. அப்புறம்
ஏன்டா வரல அப்படிங்கிறது நம்ம முழிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஃபோல்டர் இந்த 4 ஃபைலுக்குள்ளே மட்டும் தான் நான் கோட் எழுதணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இதுக்குள்ளே நியூ ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்ஸுக்குள்ளே நீங்கள் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் கோட் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ரியாக்ட் ஜேசன் என்ன, அது எப்படி, என்ன ஏது அப்படிங்கிறது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் ஃபுல் கோர்ஸாகவே ஒரு ரியாக்ட் ஜேஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ஃபுல் கோர்ஸாகவே நான் வந்து போட போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ரியாக்ட் ஜேஸை சிம்பிள் அண்ட் ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.